பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டம் அன்னூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டி இருக்கிறது. வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாபர் சாதிக் வழங்க கேட்கலாம். சாபர் சந்திக், ஆடுகள் விற்பனை குறித்த விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், அன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்குள்ள மக்கள் விவசாயத்துடன் சேர்ந்து ஆடு வளர்ப்பையும் செய்து வருகின்றனர். அன்னூரை சுற்றியுள்ள பகுதிகளில் புல்வெளிகள் நிறைந்த மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக உள்ளதால் ஆடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் அன்னூர் சந்தையில் விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை சில தினங்களாக உள்ள நிலையில் இன்று அன்னூர் சந்தையில் அதிகாலை 5 மணி முதலே ஆடுகள் விற்பனை களை கட்டியது. கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் இருந்தும் ஆடுகளை வாங்க சந்தையில் திரண்டுள்ள வியாபாரிகள் வெள்ளாடு, குறும்பாடு, செம்மறி ஆடு, மலையாடு உட்பட பல்வேறு வகையான ஆடுகளை போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர். குட்டிகள் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையிலும், திடகாத்திரமான உடலுடன் சற்று எடை அதிகமாக உள்ள ஆடுகள் 8000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 20000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தற்போது வரை சுமார் 1 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சரவணன். பக்ரீத் பண்டிகையொட்டி கோவை மாவட்டம் அன்னூர் சந்தையில் நடைபெற்று வரும் ஆடுகள் விற்பனை குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சாதி. கள்ளக்குறிச்சி அருகே தியாகதுர்கம் வாரச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி அருகேக்கூடிய தியாகதுர்கம் அருகே நடைபெற்று வரும் ஆடுகள், மாடுகள் விற்பனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாகதுர்கம் பாரத் சந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 10 கோடிக்கு கால்நடைகள் விற்பனையானது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் சனிக்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறும். விவசாயிகள் தங்கள் வளர்க்கும் ஆடு, மாடுகளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இதையடுத்து வரும் 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று கால்நடைகளை வாங்க ஏராளமான வெளியூர் வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆர்வமுடன் வந்தனர். கடந்த காலங்களில் நடைபெற்ற வாரச்சந்தையை காட்டிலும் இன்று கால்நடை விற்பனை பல மடங்கு அதிகமாக இருந்தது. இன்று காலை வேளையிலேயே ஆடுகள், மாடுகள் விற்பனைக்கு அதிக அளவில் வந்தன. உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு கால்நடைகளை வாங்கினர். இதனால் கால்நடைகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை 8 மணிக்குள்ளாகவே ரூபாய் 10 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றது. வாரச்சந்தைக்கு வந்த வாகனங்களால் கள்ளக்குறிச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய பிரதான சாலையில் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரவணன். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தியாகதுர்கம் வாரச்சந்தையில் நடைபெற்று வரும் கால்நடைகள் விற்பனை குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொன்னுசாமி.